होते थे அடுத்தபடியாக ராஜாக்கள் இருக்காங்க. तो क्या करते थे? அவ கேக்குறாங்க, ராஜாக்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க? हैं? सुरक्षा के लिए क्या करते थे? பாதுகாப்பதற்காக என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? बड़े बड़े किले बनाते थे. பெரிய பெரிய கோட்டைகளை எல்லாம் கட்டினாங்க. बनाते थे या नहीं बनाते थे? அவ கேக்குறாங்க, இப்படி உருவாக்கினாங்களா இல்லையா? किले में कौन रहते थे? கோட்டைகளில் எல்லாம் யார் வசித்தாங்க? प्रजा रहती थी क्या? அவங்க பிரஜைகள் சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, பிரஜைகளா கோட்டைகளுக்கு உள்ளே வசிப்பாங்க? नहीं. அப்படி இல்ல. बाप के जो बच्चे पढ़ाई पढ़ते हैं, राजयोग की पढ़ाई पढ़ते हैं, தந்தையினுடைய குழந்தைகள் யாரெல்லாம் ராஜயோகத்தினுடைய படிப்பை படிக்கிறீங்களோ, तो राजा बनने वाले बच्चे हैं ना. ஓ ராஜயோகத்தை படிக்கிறீங்க அப்படின்னா ராஜாவாக கூடிய குழந்தைகள் அல்லவா? राजघराने में आने वाले बच्चे हैं ना. பாபா சொல்றாங்க, ராஜ குடும்பத்தில் வரக்கூடிய குழந்தைகள் படிக்கிறீங்க இல்லையா? उन राजघराने वालों की सुरक्षा के लिए भी प्रबंध किया जाता है. பாபா சொல்றாங்க, ராஜ குடும்பத்தில் வரக்கூடியவர்களுக்கும் பாதுகாப்பு இங்க தயாராக வைக்கப்பட்டிருக்கு. அதான் குடும்பத்துக்குள்ள வரக்கூடியவர்களுக்கும் இங்கு பாதுகாப்பு என்பது தயாராகி இருக்கு. किला कहा जाता है संगठन को. அதை தான் பாபா சொல்றாங்க, கோட்டை என்றாலே ஒரு சங்கடன், ஒரு குரூப். भक्ति मार्ग में जो किले बनाते थे, ஆனால் பக்தி மார்க்கத்தில் என்ன கோட்டைகளை எல்லாம் ராஜாக்கள் உருவாக்கினார்களோ, वो तो ईंटों के किले बनाते थे. அது வெறும் செங்கல்லால் ஆன, வெறும் கல்லால் ஆன கோட்டை. यहाँ कौन सा मुख्य किला है? ஆனால் இங்கு முக்கியமான கோட்டை எது? ये आत्मा रूपी ईंटों के लिए பாபா சொல்றாங்க, ஆத்ம ரூபமான செங்கற்கள். நீங்க संगठन का किला चाहिए. அப்படிப்பட்ட சங்கடனுடைய கோட்டை என்பது வேணும். जहाँ इकट्ठे होकर के वाइब्रेशन बनाई सके. அங்குதான் நீங்க ஒன்றாக இணைந்து அமர்ந்து கொண்டு ஒரு வைப்ரேஷனை உருவாக்க முடியும். उस वाइब्रेशन में, இந்த வைப்ரேஷனுக்குள்ளே, संगठित वातावरण में ஒன்றாக இணைந்த வாத்தாவரணுக்குள்ளே कोई की हमले करने की हिम्मत ही न पड़े. பாபா சொல்றாங்க, யாரும் அந்த சங்கடனை தாக்குதல் செய்யறதுக்கு தைரியமே இருக்கக்கூடாது. அதான் அந்த சங்கடனை பிரிப்பதற்கு யாருக்கும் தைரியமே வரக்கூடாது. हमारा कौन सा அப்படிப்பட்ட வைப்ரேஷனை உருவாக்கிக்கணும். பாபா கேக்குறாங்க, संगठन है? நம்மளுடைய சங்கடன் எப்படிப்பட்டது? ईश्वरीय परिवार है. இது ஈஸ்வரனுடைய பரிவாரம். ईश्वर का संगठन है. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட சங்கடன். இது इस परिवार को हम कैसे भूल सकते? பாபா சொல்றாங்க, இந்த பரிவாரத்தை யார் மறக்க முடியும்? कैसे छोड़ सकते? எப்படி இந்த பரிவாரத்தை விட முடியும்?